ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு காட்டில் ஒரு புலி. அந்த புலி ரொம்ப ஆக்ரோஷமான புலி, ரொம்ப வலிமையான புலி. அது மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு சமயம் அந்த புலி ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுட்ருக்கும்போது ஒரு எலும்பு அது தொண்டையில் குறுக்கா போய் சிக்கிக்கிச்சு. இப்படி சிக்கிக்கிச்சு. அந்த புலியால் வாயை மூடவும் முடியல, திறக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல, மெல்ல முடியல, எதுவுமே செய்ய முடியல. வலி வேற, தொண்டையில் வலி. அதனால் அந்த புலி அதே இடத்துல உட்கார்ந்துருக்கு, படுத்துக்குது, உட்காருது. என்ன பண்ணாலும் தலையை ஆட்டி பார்க்குது, காலால் இப்படி இப்படி தட்டி பார்க்குது. என்ன பண்ணாலும் தொண்டைக்கு உள்ளே இருக்கிற அந்த எலும்பு எப்படி வெளியே வரும்? அது ரொம்ப அவஸ்தைப்படுது. நாளாக அதுக்கு வலி அதிகமாகுது, வேதனை அதிகமாகுது. இப்படியே இருந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன? நம்ம பட்னி கிடப்போம், வீக் ஆகிடுவோம். அப்புறம் அவ்வளோதானா, நம்ம கதை முடிஞ்சிட போதா அப்படின்னு அது ரொம்ப ஒரு கவலையில் இருக்குது. இதை ஒரு மரங்கொத்தி பறவை ஒரு மரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னா அது புலியை விடாமல் நோட் பண்ணுது அப்படின்னு இல்லை. புலி ஒரு இரையை அடிக்கிறதையும் அது பார்க்குது. அப்புறம் அதோட வேலையை அது பார்த்துட்ருக்கு. மரங்கொத்தி பறவை அந்த புலி அடித்த இரையை சாப்பிட்றத பார்க்குது. ஓகே, புலி அதோட வேலையை செஞ்சிட்ருக்கு, நாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு அதோட ரொட்டீன் லைஃப்பில் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா புலி இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. தலையை வேகமாக ஆட்டுது, உட்காருது. சரி, ஈய துரத்துது போல் இருக்குன்னு இந்த மரங்கொத்தி பறவையும் விட்டுருச்சு, அந்த உட்பெக்கரும். பட் த டைகர் ஹஸ் நாட் மூவ்ட் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் ஃபார் த பாஸ்ட் 3-4 days. த டைகர் இஸ் இன் த சேம் பிளேஸ். உட்காருது, படுக்குது, உட்காருது, தலையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. என்ன, இந்த புலிக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு 4-5 நாள் கழித்து அந்த உட்பெக்கர் அந்த புலிக்கு கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டு, என்ன ஆச்சு புலி, ஏன் இந்த இடத்துலையே உட்காந்துருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குது. புலி சொல்லுது, அதால் வாயை திறக்க முடியல, பேச முடியலல்ல, நல்லா தொண்டையை காமிக்குது. இப்படி புரியல இந்த மரங்கொத்தி பறவைக்கு, என்ன ஏதா பிரச்சனையா? திரும்ப அது இப்படி காமிக்குது. எந்த மரங்கொத்தி பறவையாவது புலி வாய்க்குள்ளே போகுமோ? புலி சாப்பிட்டுடுச்சுன்னா பயம்தான், நம்ம மரங்கொத்திக்கு பயம்தான். இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, ஏதோ சொல்ல வருது இந்த புலி, ஏதோ வேதனையில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே எலும்பு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படின்னு சொல்லி தைரியமாக மன உறுதியோட ரொம்ப கரேஜோட வாய்க்குள்ளே பறந்து இந்த தொண்டையில் இருக்கிற அந்த எலும்பை சட்டுன்னு கவிட்டு வேகமாக பறந்து ஒரு கலையில் உட்காந்துக்குது. ஏய், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என் வேதனையெல்லாம் நீ போக்கிட்ட. நான் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ ப்ளீஸ் டு ஹெல்ப் மீ அவுட் அப்படின்னு புலி சொல்லுது. சும்மாலாம் நான் இதை செய்யலை, இன்னையிலேருந்து நீ எந்த இரை அடிக்கிறியோ அதில் எனக்கு ஒரு பகுதியை கொடுக்கணும். என் வயிறுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியான ஒரு பகுதியை கொடுத்தா போதும் நீ அப்படின்னு டீல் பேசுது உட்பெக்கர். சரி அதே மாதிரி செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு புலியும் போயிடுது. கொஞ்ச நாள் ஆகுது, நாட்கள் போகுது. புலி ஆள் அட்ரஸையே காணோம். இந்த உட்பெக்கர் பார்க்குது, புலி மறந்துருச்சோ? இல்லை, நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், முக்கியமான ஹெல்ப்பு மறந்துருக்காது அப்படின்னு இது பறந்து காடெல்லாம் தேடுது. பார்த்தா ஒரு இடத்துல புலி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ போய் உட்பெக்கர் தைரியமாக கிட்டேயே போய் நின்று கேட்குது, ஹலோ மிஸ்டர் புலி, நான் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நடமாடவே முடியாது, சாப்பிடவே முடியாது. என் பங்கு எங்கே? வாட் அபவுட் அவர் டீல்? வாட் யூ ஃபர்காட் அவர் டீல் அப்படின்னு கேட்குது. உட்பெக்கரை டைகர் இப்படி பார்க்குது. யார் நீ? உனக்கு நான் என்ன டீல் போட்டேன்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, என்ன டீல்? கோ, துன்னுடுவேன் உன்னா, நான் ஓடி போய்ட்டு அப்படிங்குது. இந்த உட்பெக்கர் பார்க்குது, அடா பாவி பயலே, நான் உன்னை விட வீக்கு, என்னால் ஒன்றும் உன்னை செய்ய முடியாது அப்படின்னு தானே நீ இவ்வளோ ஆட்டம் போடுற. இரு, எனக்கும் டைம் வருண்டி அப்படின்ட்டு புலி என்ன பண்ணுதுன்னு இது பார்த்துக்கிட்டே ஒரு மரக்கலையில் உட்காந்துருக்கு.
ஹெவியாக சாப்பிட்ட புலிக்கு அப்படியே தூக்கம் வருது, அது தலையை ஆட்டிட்டு அப்படியே வந்து தூங்க போகுது. இட் இஸ் டோசிங் ஆஃப். தூக்கம் நினைவுன்னு ஒரு சஞ்சலமான ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த உட்பக்கர் வேகமாக பறந்து போய் ஒரு பக்கம் கண்ணை வந்து அது குத்திடுது. கண்ணுலேருந்து ரத்தமாக வழியுது புலிக்கு. கர்ஜிக்குது பயங்கரமாக புலி, கோவம் வந்துடுது. இப்போ அந்த உட்பெக்கர் சொல்லுது, நான் சாதாரண ஆள், சின்ன ஆள், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தானே நீ நினச்சிட்ட, நான் போனால் போதும்னு உன்னை விட்றேன். நான் நினச்சேன்னா 2 கண்ணும் நான் வந்து குருடாக்கியிருப்பேன். இப்போ ஒரு கண்ணில் வந்து குத்தி விட்டுருக்கேன் நல்லா. கொஞ்ச நாளில் அதுவும் ஆறி போயிடும். ஆனால் இது உனக்கு ஒரு பாடம். நாங்கள்லாம் சாதாரணமானவங்கன்னு எங்களை வந்து மட்டமாக எடை போட்டுறாத அப்படின்னு சொல்லி பறந்துட்டு போயிடுது. வலிமையானவர்களோ எளிமையானவர்களோ யாராக இருந்தாலும் சொன்ன சொல் தவறக்கூடாது, மாறக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா எப்படி எங்கே இருந்து அவங்கள வந்து அவங்களே நம்மளை தாக்குவாங்களா, இல்லை நாம் செஞ்ச தப்பு வினை எதிர்வினையாக நமக்கு வந்து தாக்குமா நம்மளை அப்படிங்கிறது தெரியாது. பட் ப்ளீஸ் கீப் அப் யுவர் ப்ராமிஸ், கிவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, பி ரெஸ்பான்சிபிள் டு யுவர் வேர்ட்ஸ். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.